இன்றைக்கும் அவனுடைய சமூகத்தில் விசாரித்து ஜெபித்த போது கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு வசனம் ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஏசாயா 41 அதனுடைய 15வது வசனம். யாராவது ஒரு ஆள் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ம் 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 இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் 14 வசனத்திலிருந்து அதிகாரம் முழுவதும் அதை சார்ந்ததாக தான் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாய் இந்த அதிகாரம் இருக்குது. ஆனாலும் நம்ம 14வது வசனத்திலிருந்து வருவோம். 14வது வசனம் சொல்லுது, யாக்கோபு என்னும் பூச்சியே. யாக்கோபு பார்த்தா ஒரு சின்ன பூச்சி போல இருக்கு. உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களோடு அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு சின்ன பூச்சி போல இருக்கு. அதான் சொல்லுது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இஸ்ரவேலை பார்க்கும்போது ஒரு சின்ன கூட்டமா இருக்கு. அது ஒரு சின்ன கூட்டம், சிறு கூட்டமே, நீ பயப்படாது. எதை குறித்து பயப்படாதே? நான் ஒரு பூச்சியை போல சின்னதா இருக்கிறேன். நான் ஒரு சிறு கூட்டமா இருக்கிறேன். இந்த பெரிய உலகத்துல என்னால என்ன செய்ய முடியும்? இந்த பெரிய உலகத்துல என்ன செய்ய முடியும்? இந்த பெரிய உலகம் என்ன நெருக்குனா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நின்றா நீ இந்த தேசத்துல ஒரு சிறிய கூட்டமா இருந்தாலும் எல்லாரை விடவும் பெரிய கூட்டமா நீ எண்ணப்படுவாய். அவ்வளவு பெரிய பலன் உனக்கு இருக்கும். கர்த்தராகிய நானே உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தவரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆகவே நீ பயப்படாது. ஒருவேளை நம்மளும் அப்படி இருக்கலாம். இந்த பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களுக்குள்ளாக நாங்க சிறிதா எப்படி இருப்போம்? அவர்கள் எங்களை நெருக்கி விட மாட்டார்களா? மேற்கொள்ள மாட்டார்களா? இல்லை நாங்க எப்படி இருப்போம்? ஒருவேளை இந்த உலகத்துல நாங்க எப்படி முன்னேறி சொல்லுவோம்? படிக்கிற பிள்ளைகள் கூட நினைக்கலாம், படிக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நான் எப்படி இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நான் ஜெயம் எடுத்து முன்னேறி போவேன்? எப்படி நல்ல மதிப்பெண்ணை நான் எடுப்பேன்? என்னோட நல்லா படிக்கிறவங்க இருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் பலரும் பல விதங்களில் குழம்பி கொண்டு இருக்கலாம். அப்போ இன்னும் அவர்களை பார்த்தா கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆகவே நீ பயப்பட வேண்டிய இதெல்லாம் குறித்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு துணை நின்று என்னென்ன காரியத்தை செய்ய போறார், துணை நின்று என்னென்ன காரியம். அதான் பிரசங்கம். துணை சும்மா துணை நின்று அவர் நம்ம பாடக்கூடே இருக்கிறது இல்லை. அப்போ நமக்கு இன்னும் பயம் அதிகரிக்க தான் செய்யும். அவர் துணை நின்று என்னென்ன காரியத்தை செய்கிறார். 15வது வசனம் சொல்லி தான் பிரசங்கம். இதோ போர் அடிக்கிறதற்கு உடனே நம்ம நினைப்போம், கர்த்தர் கூட இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? சும்மா அப்படியே அமைதியாக இருந்துட்டு நம்ம பாட பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு. அது அப்படி இருக்க வேண்டிய இடத்துல அப்படி இருக்கணும். அவர் நடத்த வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அவர் என்ன செய்யறார்? இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிய கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய் மாற்றுகிறேன். போர் அடிக்கிறதுனா யுத்தம் செய்யறதுக்கு போர் அடிக்கிறது வயல்ல அந்த நெல்லை எல்லாம் அறுத்து அதை போட்டு அழிச்சு அதில் நெல்லை எல்லாம் என்ன செய்வாங்க, தனியா எடுக்கிறது. அதான் போர் அடிக்கிறது. அப்ப அதே போல அது ஒரு யுத்தம் போல. அதே போல யுத்தம் செய்வதற்கு நான் உன்னை புதியும் போர் அடிக்கிறதுக்கு, இதே போல நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னை புதுசுனா நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ மாடர்ன் டெக்னாலஜி வந்திருக்கு, எல்லாமே லகுவா என்ன செய்கிறது இருக்கிறது. பழைய மிஷினை விடும் இப்போ இருக்கிற மிஷின் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படி நம்ம சொல்றேன்ல. அதே போலதான் உன்னை புதிதும், இதுவரையிலும் இருந்தது போல இல்லை, மற்றவர்களிடத்துல இருக்கிறது போல இல்லை, அதை விட வித்தியாசமாய் உன்னை புதிதும், அதே நேரத்தில் கூர்மை ரொம்ப ஷார்ப்பு, ஏதாவது டச் பண்ணாலே அதை வெட்டி விடக்கூடிய அளவுக்கு புதிதும் கூர்மையுமான
பற்கள், கூர்மையான பல். ம். பல்லுனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உடம்புல ரொம்ப ஸ்ட்ராங்கான பல். பற்கள் உள்ள இயந்திரமாக்குற ஒரு இயந்திரமா உன்னை மாற்று. இயந்திரம் டயர்ட் ஆகாது. அதான் ஒரு இடத்துல சொல்லுது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போர். யாரு? கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர். ஒரு இயந்திரமா நம்மள மாற்றிடுவார். இப்ப நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். ஊழியத்தை செய்வோம், நிறைய நெருக்கங்கள், போராட்டங்கள், அது இது எல்லாம் இருக்கு. அங்க எங்க ஓடிட்டு இருக்கணும், அதிகம் ஜெபிக்கணும், அதிகம் வேதத்தை வாசிக்கணும், விசுவாசிகளோட அதிக நேரத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நிறைய டயர்ட் ஆயிரும். அங்கங்க ஓடுறது, அதுக்கப்புறம் ஆண்டோடைய நம்ம நம்ம தூக்கம் குறையும், சாப்பாடு குறையும், எல்லாம் குறையும். அப்ப நம்ம சீக்கிரம் ஆனாலும் இங்க அவர் இயந்திரமாய் மாற்றுவோம். எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தால் எதுவும் நம்மளை அசைக்காது. நம்ம அது பாட்டுக்கு வேகமா ஓடிக்கொண்டே இருப்போம். இயந்திரமாய் மாற்றுவான். ஒருக்கா ஆஹ், ஒரு ஜெபக்குழுவில் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஒரு தீர்க்க தரிசன ஜெபக்குழு. அப்போ அவங்க ஜெபம் முடிஞ்சோடனே என்னென்ன வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல கேட்குறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன், ஒரு சாமுவேலுக்கு ஸ்டேஜ் இருக்கும். சாமுவேல் ஸ்டேஜ் இருக்கும். ஆமாம், சாமுவேல் ஸ்டேஜ் இருக்கும். ஒரு சின்ன பையன் அந்த கூட்டத்தில் இருந்து சொல்கிறான், நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு ஜேசிபியை பார்த்தேன் அப்படின்னு. உடனே எல்லாரும் கெக்கன்னு சிரிக்கிறாங்க எல்லாரும். அந்த ஜெபக்குழுவில் இருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படின்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் என்ன சும்மா கண்ணை மூடி இருப்பான், ஏதாவது வண்டி ஏதாவது வீட்டில் விளையாடினா ஏதாவது வண்டியை பார்த்துருப்பானா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. அப்போ அது எனக்கு உடனே புரிஞ்சுது, ஆவியில் கிளிக் ஆயிடுச்சு. ஆவி பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கிறனால இல்லை, இவனை கர்த்தர் புதிய கூர்மையுள்ள போரடிக்கும் கருவியா மாற்ற போறார். ஜேசிபின்னு சொன்னா இந்த வசனம் உடனே புரிஞ்சு வந்து, ஓ இந்த ஆசீர்வாதத்தை இவன் மேல வைக்க போறாரு, இந்த பிள்ளை மேல இந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, இவன் சிறு வயதுலேருந்தே கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்க போறாங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மளையும் அப்படிதான் மாற்ற போகுது. நம்ம ஒரு மண்வெட்டியும் எடுத்து ஒரு இடத்துல மண்ணு தோண்டினா காலையில சாயங்காலம் வர தோண்டினாலும் கொஞ்சம் மண்ணு தான் எடுக்க முடியும். அதே போல ஒரு ஜேசிபியை கொண்டு வந்தா, ஆமா, அந்த அந்த கிரவுண்டையே என்ன செய்திடலாம், காலி பண்ணிடலாம். அப்படிதான் நம்மளை மாற்ற போறோம். இன்னும் வல்லமையும், இன்னும் மகிமையும், இன்னும் வரங்களோடு தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த போறோம். அதான் இங்க சொல்லுது, புதிய கூர்மையுள்ள பற்களுள்ள இயந்திரமாக்குறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி, மலைங்கிறது பிரம்மாண்டமானது, அதையே மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பிட. குண்டுனா சின்ன சின்ன மலைகள், அதையெல்லாம் பதருக்கு நீ, அதுவும் பார்வைக்கு ஒரு பதறு போல இருக்கும். அந்த அளவுக்கு வல்லமையை தருவேன், அபிஷேகத்தை தருவேன், அந்த அளவுக்கு ஞானத்தை தருவேன். பெரிய பெரிய மலைகள் எல்லாம் பார்த்தா இங்க முன்னாடி என்ன சார், யாக்கோபின்னு சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே இருந்துட்டு மற்றவங்களை பார்த்து, மற்ற தேசத்தை பார்த்து பயப்படாத. அவைகளை எல்லாம் மிதித்து நொறுக்கி, எல்லாவற்றையும் மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். எப்படி நடக்குது? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறனால எல்லாவற்றையும் என்ன செய்கிற, பதருக்கு ஒப்பிடுகிற. மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறு. அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு விரோதமா இருக்கிறப்ப மலை போல பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனை எப்படி மாறும்? இந்த போராட்டம் எப்படி மாறும்? இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, அப்படி யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? அப்படி நம்ம அது அவிவிசுவாசம். இங்க சொல்லுது, நீ மலைகளை நொறுக்கி குண்டுகளை பதற கூப்பிடு. இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. இதை வச்சுட்டு இப்போ ஒருதன்ட்ட மண் வெட்டி இருக்குன்னு வச்சுடுங்களேன், மண் வெட்டி இருக்கு. அவன் போய் தோட்டத்தில் போய் ஒரு ஸ்பூன் வச்சு மண்ணை நோண்டிட்டு இருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடா இவனுக்கு என்னது ஞானமே இல்லை, ஒரு முட்டாள், அப்படி தானே சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். பிசாசெல்லாம் பார்த்து, ஆமாம், நீங்க தட்டுற வேகத்தை விட அதுவும் தட்டி என்ன செய்யும்? சிரிக்கும். நீங்க போடுற சத்தத்தை விட அது என்ன செய்யும்? சத்தம் போட்டு சிரிக்கும். இங்க பாரு, இங்க பாரு, நடக்கிற கூத்த பாரு. அப்படிதான் நம்மகிட்ட அந்த அபிஷேகம் இருக்கு. மலைகளை என்ன செய்யுமா? மிதித்து நொறுக்கி. அது எந்த மலையா இருக்கட்டுமே, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த போராட்டம் இருக்கட்டுமே, மிதித்து நொறுக்கி குண்டுகளை எல்லாம் பதருக்கு ஒப்பிடுவாய். பதருக்கு ஒப்பிடுவான். பதர்னா தூள் தூளாக்கிடுவோம். அந்த அபிஷேகத்தை தேவன் இன்றைக்கு தர போறா. அது நம்ம மேலதான் இருக்கு. அதை மெருகேற்ற போறார், அவ்வளவுதான். நீங்க இன்னும் சோர்ந்து போய் ஆண்டவரேன்னு இருந்தா நான் பொறுப்பு கிடையாது. எனக்கு கையில தந்தாச்சு இல்லையா அதிகாரத்தை. அடுத்த வசனம் சொல்லுது, என்ன செய்ய போறாங்களா? தந்துட்டு 16, அவைகளை தூற்றுவாய். ஏற
மலையை நொறுக்கி குண்டை பதறாக்கி அதை தூற்றுவாய். தூற்றுனா நம்ம முறத்தில் போட்டு காற்றோட இந்த நெல்மணிகளை தூற்றுறது போல நீ அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், காற்று என்ன செய்யுமா? எல்லாவற்றையும் கொண்டு போவோம். எப்ப காற்று கொண்டு போவோம்? உங்க பிரச்சனை எப்ப காற்று கொண்டு போவோம்? நீங்க தூற்றுனாதான் என்ன செய்யும்? தூற்று இல்லைன்னா என்ன செய்யும்? காற்று கொண்டு போகுது. காற்றுனா என்னது? காற்றுனா என்னது? காற்றுனா என்னது? கத்தரா? கத்தருடைய வல்லமையா? வேதம் சொல்லுது, அவர் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் தூதர்களை காற்றுகளாக வச்சிருக்கிறார். நீங்க தூற்றினாதான் தூதர்கள் வந்து என்ன செய்வாங்க? உங்க பிரச்சனை எடுத்து. இல்ல தூதர்கள் கை கட்டி நின்றுட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. நீங்களும் இருந்து அழுது அதை பார்த்துட்டு அழுது 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 இருக்கிய பிரச்சனை மேல இன்னும் பிரச்சனை என்ன செய்யலாம்? கூட்டிகிட்டே இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும்? அதை மிதித்து அதை என்ன செய்யணுமா? பதற கூப்பிடணும். அடுத்து அவைகளை தூற்றணும். தூட்டும் போது அதை என்ன செய்யும்? காற்று அவைகளை கொண்டு போய், காற்று என்ன செய்யும்? அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். காற்று உங்க எல்லையை விட்டு அதை கொண்டு போய், சுழல் காற்று வந்து தேசத்தில் இல்லாதபடி அதை பறக்கடிச்சு என்ன செய்யுமா? சிதறடிச்சு தள்ளிடுமா? அது எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா? நீயோ கத்தருக்குள்ளே களி கூர்ந்து. நம்ம எப்படி இருப்போமா? கத்தருக்குள்ள களி கூறும். யாராவது கத்தருக்குள்ள களி கூறுறீங்களா? கத்தருக்குள்ள களி கூறுறீங்களா? கத்தருக்குள்ள களி கூறுறவங்க இருக்கிறீங்களா? கத்தருக்குள்ள நம்ம களி கூர்ந்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? அதை நான் இப்போ சொல்ல வரையில, அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீயோ கத்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை, அதாவது வேதம் சொல்லுது, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், என் தேவனாலே அந்த மதிலை தாண்டுவேன். தேவனை கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். எனக்கு இந்த அபிஷேகத்தை தான், இந்த கிருபையை தான் தேவன் நமக்கு தர போறோம். நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு நம்ம முன்னேறி சொல்வதற்கு. ஒருவேளை முன்னேறி சொல்ல முடியாது, எங்கேயாவது இடத்துல தடுமாறி நிற்கிறீங்கன்னா, இன்றைக்கு கத்த இந்த கிருபையை தந்து உங்களை முன்னேறி சொல்ல போற. அதான் வசனம் சொல்லுது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை நின்னா போதும், எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக மாறி. எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களுக்கு துணை நில்லுங்க, எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க, இந்த ஆசீர்வாதத்தை தாருங்கன்னு சொல்லி கேட்போம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன், உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்.
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உமது முகம் இனி வெட்கமாவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை, உனது முகம் இனி வெட்கமாவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது வேரை பரவ செய்திடுவேன், நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உனது பேரை பரவ செய்திடுவேன், நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உன் தூளை எண்ண தக்கவன் யாருண்டு, உன் தூளை எண்ண தக்கவன் யாருண்டு. யாக்கோபே என் யாக்கோபே என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நான் துணை நிற்கிறேன். நன்றி தகப்பனே, நீர் எங்களுக்கு துணை நின்று எங்களை புதிதும் பெரிதும் பெரிதுமான பயங்கர போரடிக்கும் கருவியாய் மாற்றி எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்து முடிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலைகளும் உண்டு. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும். எல்லா மலைகளும் எல்லா குன்றுகளும் இயேசுவின் நாமத்தினாலே பதறு கோப்பாய் மாறி போகும். இப்பொழுது நாங்கள் அவைகளை தூற்றுகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய காற்று புறப்பட்டு எல்லாம் காற்று முகமாய் பறந்து போகட்டும். சுழல் காற்று எல்லாவற்றையும் சிதறடிக்கட்டும். விடனமம் லீமாரா துருநாந்தரின் விடனமம். நன்றி 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 தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் நீர் எங்களுக்கு துணை நிற்கிறதற்காய் தாழ்த்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை மன தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென் 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.